உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சென்னை வேளச்சேரியில் ஒரு ஃபேமிலி 2 வீடை காட்டி, இந்த வீட்டை நாங்கள் லீஸுக்கு விடுறோம் அப்படின்னு சொல்லி 2 வீட்டை காட்டி பலதரப்பட்ட மக்கள்கிட்ட காசை கொள்ளையடிச்சிருக்காங்க. எத்தனை ஒரு 4.5 கோடி இருக்கும்னு அந்த மக்களே சொல்கிறாங்க. எங்கள்கிட்ட வசூல் பண்ண மொத்த பணம் பார்த்தா ஒரு 4.5 கோடி இருக்கும். கடந்த 2 ஆண்டுகளாக நாங்களும் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்தா கம்ப்ளைண்ட் எடுக்கவே இல்லை. அந்த குற்றவாளியை இவங்க தேடி பிடிக்கவும் இல்லை. இது முன்னாடி நடந்த டிஎம்கே, அதாவது தீய சக்தின்னு சொல்லுவீங்கல்ல, அந்த ஆட்சியில் நடந்துச்சு. கம்ப்ளைண்ட்டே எடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதனால இப்போ நம்ம விஜய் ஐயா மாற்றத்திற்கானவர் இல்லையா, மக்கள் பணத்தை தொடாத மாற்றத்திற்கான உண்மையும் நேர்மையுமான முதல்வர் வந்திருக்கிறாரு. அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் வாங்கன்னு மறுபடியும் அதே ஸ்டேஷன், வேளச்சேரி ஸ்டேஷனுக்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. இவங்களும் காலையில் 8 மணிலேருந்து வந்திருக்கிறாங்க. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரம் வரைக்கும் இவங்களும் கம்ப்ளைண்ட் எடுக்கலை. பக்கத்து ஸ்டேஷனில் கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு அங்கே அனுப்பியிருக்காங்க. அங்கேயும் ரெஸ்பான்ஸ் இல்லை. மறுபடியும் இதே ஸ்டேஷனில் வந்திருக்காங்க. மறுபடியும் இங்கேருந்து கமிஷனர் ஆஃபீஸ்க்கு இதை அனுப்பியிருக்காங்க. அங்கேயும் சாயங்காலம் இந்த நேரம் வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லைங்க. எல்லா மக்கள் எல்லாம் ரோட்டில் உட்காந்துட்டாங்க. இந்த பிரச்சனையை 6 மாதம் கழித்து பேசலாமா? இல்லை இந்த பிரச்சனைக்கு எப்போ நடவடிக்கை எடுக்கலாம்? கோர்ட்டு கேஸுன்னு நார்மலாக எல்லாரும் செய்கிற மாதிரி, முந்தைய ஆட்சியாளர்கள் செஞ்ச மாதிரி போனால் அந்த மக்களுக்கு பணம் கிடைக்காது, நீதி கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. பார்ட்டிக்காரன் சாப்பிட்டது தான், இவன் இழந்தது தான். 15-20 வருஷம் ஆயிருந்தது. இது சிவில் கேஸ், அதனால 15-20 வருஷம் ஆயிரும். அப்போ என்ன பண்ணுறது? 2 விதமாக கோர்ட்டு கேஸுன்னு போகலாம், அல்லது முதல்வர் ஐயா ஒரு சினிமாக்காரர், சினிமா பாணியில் இதை முடிச்சு வைக்கலாம். வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி பாணியில் இதை முடிச்சு வைக்கலாம். மக்கள் பணத்தை இழந்துட்டு ரோட்டில் உட்காந்துருக்காங்க. என்னை மலை போல நம்பி வாக்களித்த மக்கள் பணத்தை இழந்துட்டு ரோட்டில் உட்காந்துருக்காங்க. பணத்தை வாங்கிட்டு போனவொன்னே போலீஸ் இது வரைக்கும் கைது பண்ணல. ஆன் த ஸ்பாட்டுக்கு போலீஸை அந்த குற்றவாளியையும் வர சொல்லணும். மக்கள் முன்னிலையிலே விசாரித்து உடனடியாக ஆன் த ஸ்பாட்டில் தீர்ப்பு. இதுக்கு பேர் தான் மாற்றம். ஆன் த ஸ்பாட்டில் உண்மை அப்படின்னா உன்னுடைய சொத்து இருக்கிறதெல்லாம் விற்று உன்னை பணத்தை கட்டிட்டு போ அப்படிங்கிற ஒரு மாற்றத்திற்கான முயற்சி இந்த கேஸில் நடக்கணும். ஆனால் நீங்கள் நடத்த மாட்டீங்க. இந்த 1 மாத கால ஆட்சியில் உங்களுடைய ஆட்சியில் நடந்த எந்த ஒரு பிரச்சனைக்கும் நீங்கள் சட்ட ரீதியாக தான் நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. மனசாட்சி ரீதியாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை. நன்றி உறவுகளை. பாருங்கள், பகிருங்கள், பங்களிப்பை கொடுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி உறவுகளை.